வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பர்களே, மௌனம் மனித வாழ்வினுடைய உச்சகட்ட நோக்கமாகிய இறை உணர்வை, பேரானந்தத்தை, பேரின்பத்தை அனுபவிப்பதற்கான, அடைவதற்கான உச்சகட்ட செயல்பாடு மௌனம். பல்லாயிரக்கணக்கான ஞானிகளும் மகான்களும் யோகியர்களும் அந்த இறை உணர்வை பெற்ற காலங்கள் மௌன காலம். இதை உணர்ந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இந்த மௌனத்தினுடைய மேன்மையை பற்றி பல சிறப்புகளை நம்மிடம் கொடுத்திருக்கின்றார்கள். கொடுத்ததோடு மட்டுமின்றி அவர்களும் ஆண்டுதோறும் ஒரு மாத மௌன நோன்பை இயற்றி இந்த இறை சக்தியோடு முழுமையாக கலந்து கரைந்து அந்த அனுபவத்தை தானும் உணர்ந்து பிறருக்கும் உணர்த்தக்கூடிய பயிற்சிகளாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அந்த ஆன்ம உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய அன்பர்களிடம் இந்த மௌனம் என்கின்ற ஒரு செயல்பாடு மிகவும் குறைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனா நம்ம எந்த அளவிற்கு ஆன்ம உயர்வை பெற நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு மௌனத்திலே நாம் தீவிரம் காட்ட வேண்டும். புத்தர் அவருடைய சிலையை பார்த்தாலே நம்ம மனம் தானாகவே மௌன நிலைக்கு செல்லும். புத்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னாலே, அவருடைய உருவத்தை பார்த்தாலே நம் மனம் தானாக மௌன நிலைக்கு செல்லும்னா அவர் மௌனத்துல எவ்வளவு கரைந்திருப்பார்னு பாரு. சரிதானுங்க? அப்ப அந்த மௌனத்தில் தான் அவர்கள் உள்ளிட்ட பல பல ஞானிகளும் இறை உணர்வை பெற்றார்கள். இந்த இறை உணர்வை பெறுவது என்பது இந்த உலக துன்பங்களிலிருந்து, மாயைகளிலிருந்து நம்மை முற்றிலும் விடுவிப்பதற்கான ஒரு செயல். அது எதையோ அடையிறது அப்படிங்கிறது இல்லை. இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில பல பல துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவை எல்லாவற்றிற்குமான முற்றுப்புள்ளி அந்த இறை உணர்வு. அதை அடைவதற்கான உச்சகட்ட செயல் மௌனம் என்பதை நாம் புரிந்து கொண்டு மாதம் ஒரு நாளாவது, குறைந்தது ஒரு நாளாவது முழு மௌனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த பௌர்ணமி தினம், அதுவும் பௌர்ணமி அமாவாசை தினங்கள் மிகவும் அதீத சக்தி பெற்ற நாட்கள். அந்த நாட்கள் இருக்கக்கூடிய மௌனத்தினுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால அன்றைய தினம் மௌனத்தை நாம் கடைபிடிப்பது என்பது மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு செயல். இது நமக்கு ஆன்ம உயர்வு மட்டுமல்ல, உடல் நலத்திலும், மன வளத்திலும், குடும்ப ஒற்றுமையிலும், பொருளாதார வளத்திலும் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். இது நாம் முதல் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். மௌனத்தை பற்றி நிறைய சொல்லுவாங்க. மௌனமே ஞான வரம்பு என்று அவையார் சொல்வார். இந்த ஞானத்தினுடைய உச்சக்கட்ட வரம்பு என்பது என்னன்னா மௌனம் தான். அப்ப மௌனத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்லா மனதில பதிய வைத்துக் கொள்ளுங்க. மௌனம் கலக நாஸ்தி என்று சொல்வார்கள். கலகம் என்றால் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாஸ்தினா இல்லாமல் செய்வது. சரிங்களா? பிரச்சனையை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புத சக்தி கொண்டது மௌனம் என்று சொல்வார்கள்.
நீங்க பாருங்க, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்முடைய மௌனமாகவே இருக்கும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தலில் கூட ஒருவர் சினம்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? அதுதான் பெரிய விஷயம். கலகம் வரக்கூடாது என்றால் நாம் மௌனத்தை காக்க வேண்டும். மகரிஷியுடைய கவியை, இந்த மௌனத்தினுடைய சிறப்பை நீங்க உணர்றதுக்கு அந்த கவியை மனனம் செய்து வைத்துக் கொள்ளும். ஒரு கவி, மோன நிலையின் பெருமையினை யார் எவர்க்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். யாருப்பா சொல்ல முடியும் அதனுடைய பெருமையை? மோனமே இறைநிலையின் அடித்தளமா. இந்த மோனம் என்கின்ற மௌன நிலை இறைநிலையினுடைய அடித்தளம். அப்ப நம்ம எதுவாகிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம்னு பாருங்க. மிக விரிவு, எல்லை இல்லை, காலம் இல்லை. ஏன்னா இறைநிலையே எப்படி இருக்கிறது? மௌனமாக இருக்கிறது. மௌனம் என்பதும் இறைநிலை என்பதும் வேறு வேறு அல்ல. பரிபூர்ண மௌன நிலையை நாம் அடையும் போது நாம் இறைவனாக மாறி. அப்ப மிக விரிவு, எல்லை இல்லை, காலம் இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வரிகள், மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் நம்முடைய அறிவு அந்த மோனமாகிய மௌன நிலையாகிய இறைநிலைக்குள்ளே தோய்ந்து பிறந்தால், சரி, தோய்ந்து வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும். இதுதான் மெயினான விஷயம். நாம் முன் செய்த வினைகளையும் நமக்கு இனிமேல் வரக்கூடிய வினைகளையும் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும். மோன நிலை தவறாது கடமையாற்ற மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி அனைத்தும் உண்டாம் அப்படின்னு முடிப்பாங்க மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சி யாருக்கு வேணுமோ, வெற்றி யாருக்கு வேணுமோ, அமைதி யாருக்கு வேணுமோ அவங்க என்ன பண்ணணும்? மோன நிலை தவறாது கடமையாற்றது. இதுதான் முக்கியமான விஷயம். அதற்காகத்தான் மகான்கள் இவ்வளவு தூரம் இந்த மௌனத்தை முக்கியமா சொல்றாங்க. மௌனத்துல 3 மௌனங்கள் உங்களுக்கு தெரியும். முதல் வாக்கு மௌனம், 2வது காஷ்ட மௌனம், 3வது மகா மௌனம். மகிழ்ச்சி அதையும் சொல்லுவாங்க. மௌனம் என்பது வெறும் மௌன நிலை என்பது வெறும் வாய்மூடல் அல்ல. சரிங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். மௌனத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வாயை திறந்து பேசாமல் இருப்பது முதல் நிலை. ஏன்னா நமக்கு பல பாவ காரியங்களை செய்வது இந்த வாய் தான். தேவையில்லாம பேசி பிறருடைய மனதை புண்படுத்தி, சரிதானுங்களா? புத்தர் சொல்லுவார், பயன் தராத வார்த்தையை சொல்றதை விட நீ மௌனமாக இருப்பதே மேல் என்று சொல்வார். பயன் தராத வார்த்தையை அப்படி சொல்றாருன்னா பிறரை காயப்படுத்துற வார்த்தை எப்படின்னு நம்ம எங்கெல்லாம் பாவம் அதிகரிக்கிறதுன்னு பாருங்க. நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் பிரச்சனைகளும் பாவங்களையும் நாம் வாரி வலித்து கட்டி கொடுக்கும். அப்ப வாக்கு மௌனம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுவே சிறப்பு தான். அதுவே நிறைய பேரால முடியாது, கஷ்டம். அதற்கு அடுத்த மௌனம் காஷ்ட மௌனம், உடல் அசைவற்ற நிலை. முதல் சொல்லற்ற நிலை, வாய் பேசாம இருக்கிறது முதல் நிலை. 2ஆம் நிலை காஷ்ட மௌனம், உடல் அசைவற்று இருக்கக்கூடிய நிலை. தியானத்தில் நாம் அமர்ந்திருக்கிற பார்த்தீங்களா? இந்த உடலால் எந்த இடத்திலையும் அசைவற்று பிறருக்கு துன்பமின்றி இருக்கக்கூடிய நிலை. 3வது மௌனம் மகா மௌனம் என்று சொல்வார்கள். அது மனம் அசைவற்று இருக்கக்கூடிய நிலை. எண்ணங்கள் அற்று ஓர் எண்ணத்தில் இறையோடு இணைந்திருக்கக்கூடிய நிலையை மகா மௌனம் என்று சொல்வார்கள். அந்த மகா மௌனம் தான் முழுமையான மௌன நிலை. அதை அடைவதற்கு இந்த 2 நிலைகளை நாம் கடைபிடிக்கணும். சரி, மௌனத்துல என்ன நடக்குது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. மௌனம்ங்கிறது நீண்ட நேர தியானம். தியானம்ங்கிறது குறைந்த நேரம் மௌனம், அவ்வளவுதான். சரி, தியானத்தினுடைய பலன்கள் அனைத்தையுமே மொத்தமாக எடுக்கக்கூடிய சக்தி மௌனத்துக்கு இருக்கிறது. ஏன்னா மௌனத்தில் நாம் இருக்கிறதே தியான நிலையில. அப்ப என்ன நடக்குது? நம்ம உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய, எப்படி நம்ம தூக்கத்தின் போது புலன்களை அடக்கி ஜீவகாந்த சக்தி அபரிவிதமாக பெருகி நம்மை புத்துணர்ச்சியோடு எழச் செய்கிறதோ, அதே போல நாம் பகல் பொழுது முழுவதும் இருக்கும்போது
புலன்களிலே சக்திகள் விரயமில்லை, தேவையற்ற ஜீவகாந்த சக்தி வெளிப்பாடு இல்லை அப்படிங்கிறப்போ ஜீவகாந்த சக்தி உடலிலே அபரிமிதமாக திணிவு பெறும். பேசுறது இல்ல, தேவையில்லாம பாக்குறது இல்ல, கேட்கறது இல்ல, செயல்பாடு இல்ல, டிவி இல்ல, செல் இல்ல, முழுமையான உள்நோக்கிய பயணத்தில் இருக்கும்போது நம்ம ஆன்மா உள்நோக்கி அந்த நமக்குள் இருக்கிற இறைவனை உணர்வதற்கு அதி தீவிரமான சக்தியை பெறும். இதுதான் மௌனத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான செயல்பாடு. சரிங்க. அப்ப ஜீவகாந்த சக்தி நாம் மௌனம் இருக்க இருக்க அப்படியே அதிகரித்து கொண்டே இருக்கு. அதனாலதான் தொடர் மௌனங்கள் மிகச்சிறந்த ஆன்மீக ஞான அனுபவத்தை, பிரபஞ்ச ரகசியத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. தொடர் மௌனங்கள். ஒரு நாள் இருக்கிறது சிறப்பு. இதே 2 நாள், 3 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள், 30 நாள் இருப்போமே. அதனால இந்த விபாசனா தியானத்துக்கு நான் அடிக்கடி போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நாமளா 10 நாள் தியானம் மௌனம் இருக்கலாம்னா நமக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாம் அதுக்கான வாய்ப்பையும் உருவாக்க முடியாது. அப்ப அது போன்ற பயிற்சிகளிலே போய் ஒரு 10 நாள், பேசிக்கே விபாசனால 10 நாள் தான். புத்தரோட மெயின் கான்செப்டே மௌனம் தான். 10 நாள் செல்போன் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவாங்க. 10 நாள் 240 மணி நேரம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கும். ஆனா அந்த 10வது நாள் உங்க உடல், மனம், அறிவு, ஆன்ம நிலையை பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். அப்படியே மிதந்து கொண்டிருக்கிற உணர்வை நாம் பெற முடியும். அந்த அளவிற்கு அதற்குள்ள சக்தி இருக்கு. அதை பத்தி சொன்னா புரியாது. அதான் மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க. சொன்னா புரியாதப்பா, நீ செஞ்சு பாரு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேசுபவன் விதைக்கிறான், பேசாதவன் அறுவடை செய்கிறான்னு சொல்லுவான். பேசுபவன் விதைக்கிறான், பேசாதவன் அறுவடை செய்கிறான். கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், ஒவ்வொன்றிலையும் நான் எப்படி இருக்கேன், ஒவ்வொன்றிலையும் நான் எப்படி இருக்கேன். சரிதானுங்களா? மாதங்களில் நான் மார்கழி அப்படியெல்லாம் ஒரு பாட்டு வரும் இல்லையா? அது கிருஷ்ணர் சொன்ன அந்த உபதேசத்துல ரகசியங்களில் நான் மௌனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். ரகசியங்களிலே நான் மௌனமாக இருக்கிறேன். சரிங்களா? இந்த பேச்சு என்பது வெள்ளி, மௌனம் என்பது தங்கம். சரிதானுங்களா? பேச்சு என்பது வெள்ளி, மௌனம் என்பது தங்கம். வெள்ளி பேசும்போது எல்லா முட்டாள்களும் கவனிக்கிறார்கள். சரி, இது ஒரு ஜெர்மானிய பழமொழி. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோ. வெள்ளி பேசும்போது எல்லா முட்டாள்களும் கவனிக்கிறார்கள். சரிதானுங்களா? தங்கம் பேசும்போது அறிஞர்கள் கூட கவனிக்கிறார்கள் சொல்லுவோம். தங்கம்ங்கிறது என்ன? இறைநிலை, மௌனம். அது பேசும்போது அறிஞர்கள் கூட கவனிக்கிறார்கள் சொல்லுவோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நமக்கு தெரியும், மிகச்சிறந்த உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி. என் வாழ்க்கையிலே பெரிய வெற்றி என்னன்னா, பொறுமையாக மௌனமாக நீண்ட நேரம் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றதுதான் சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. இந்த உலகத்திற்கு தலை சிறந்த முதன்மை விஞ்ஞானி அவர் எதை வெற்றின்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் முக்கியம். அவர் கண்டறிந்த பொருட்களை வெற்றின்னு அவர் சொல்லல. பொறுமையாக மௌனமாக நீண்ட நேரம் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றதுதான் மிகப்பெரிய வெற்றிகிறார். மகாத்மா மௌனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் ஆட்சிய ஒத்தை மனிதர் அரை வேட்டியோட நின்று எதிர்த்து போராடி வெற்றி பெறார் அப்படின்னா அது சாதாரண பலம் இல்ல, ஆன்ம பலம். ஆன்ம பலம். காந்திஜி நிறைய மௌனம் இருப்பாங்கன்னு அவருடைய சுயசரிதத்தில் நீங்க படிக்கலாம். இப்ப மௌனத்தின் மூலமாகவே என்னுடைய ஆன்மீக பலத்தை பெருக்கிக் கொண்டேன்னு சொல்றார் மகாத்மா. சொல்ற விஷயம் சரிங்களா? சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு அகிம்சையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. சரிங்களா? அகிம்சைனா என்ன? 2 ஒழுக்க பண்பாடு தான். எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன்னா அது எப்படி என்னால் கை கொள்ள முடிஞ்சதுன்னா மௌனத்தினால் தான் முடிந்ததுன்னு சொல்றாரு. அவரு அன்னை அவங்க கஸ்தூரிபாய் அம்மா கூட எல்லாத்திட்டையுமே என்ன சொல்வாருன்னா மௌனத்தை கடைபிடியுங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள் சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஆத்ம சக்தி எங்க இருந்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மௌனத்துலதான் கிடைச்சிருக்கு. மௌனம் அப்படிங்கிறது இறைவனுடைய மொழி, இயற்கையினுடைய மொழின்னு சொல்லுவாங்க.
நம்ம அதை மட்டும் தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த இயற்கையினுடைய எல்லா விதிகளையும் எப்படி மகான்கள் இயற்கையினுடைய விதிகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த மௌனத்துலதான். ஏன்னா இயற்கையும் இறைநிலையும் மௌனமா இருக்கு. அப்ப மகான்களும் மௌன நிலைக்கு போக ஒத்தது ஒத்ததை உணர்ந்து கொள்ளுங்கிற மாதிரி இந்த இயற்கை ரகசியங்கள் விதிகள் எல்லாமே அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப அதனுடைய உச்சகட்ட ரகசியம் என்னங்க? எல்லாம் வல்ல இறையே எல்லா தோற்றங்களாகவும் எல்லா உயிர்களாகவும் இருப்பது உணரப்படும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை அன்பும் கருணையுமாக மலரும். இது எல்லாமே மௌனத்துலதான் நடக்கும். சரிதானுங்க? எல்லாமே மௌனத்துலதான் நடக்கும். அப்ப பொதுவா நம்ம வாழ்க்கையில இப்ப எப்படி ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. அப்படியே பரப்பரன்னு ஓடிட்டு இருக்கோம். எண்ணங்கள் அப்படியே சரிங்களா புல்லட் ட்ரெயின் மாதிரி அப்படியே பறந்துட்டு இருக்கு. உலகத்தை பார்த்தோம்னா சரியானுங்களா? மௌனத்திற்கு நேர் எதிரா எவ்வளவு விரைவாக செயல்பட முடியுமோ அப்படி விரைவாக இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு. நாமளும் அது கூட ஓடிட்டு இருக்கோம். எங்க போறோம்? எதுக்கு போறோம்? என்னத்தை தேடிட்டு போறோம்? சரியானுங்களா? எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு விஷயமா ஓடிட்டு இருக்கு. ஆனா மனம் நிறைவு பெற்றுச்சா? எல்லாத்தையும் பெற்றுக்கவும் வச்சிருக்கோம். பொருளையும் உயர்ந்திருக்கிறோம், வாழ்க்கை வசதியிலும் உயர்ந்திருக்கிறோம். ஆனா நிறைவு வந்துருச்சா அப்படின்னா நிறைவு வரல. ஏன் நிறைவு வரலன்னா மனம் பக்குவப்படாம நிறைவு வராது. அப்ப மனம் எப்ப பக்குவப்படும் அப்படிங்கறது தான் இங்க பிரச்சனை, இங்க கேள்வி. அப்ப மனம் பக்குவப்படணும்னா அது மௌன நிலையை எய்தணும். அது ஒரே நாள்லயும் நடந்துராது. நாம் தொடர்ந்து இந்த மௌனங்களை தியானங்களை ஏற்ற 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 மனதிற்குள்ள அந்த தானாக அந்த பக்குவத்தன்மை வரும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு மௌனத்திலும் தியானத்திலும் தோய்ந்து தோய்ந்து நிற்கிறோமோ, மகிழ்ச்சி அதைத்தான் சொல்லுவாங்க. உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். ஏன் உலக இன்பங்களிலே அளவு கிட்டல? ஏன் நமக்கு பற்று இருக்குது? சரிங்களா? தற்சோதனை பண்ணா பற்று இருக்கலாம்னு சொல்ற மகரிஷி அவர்கள் தவத்திலையும் பற்று இருக்க முடியும்னு சொல்றாங்க. சரியான துரியாதீத தவத்தை தொடர்ந்து செய்கிறவர்கள் உலக பொருட்களினுடைய பற்றுக்களிலிருந்து விடுபட முடியும். நமக்கு அதுதானே பிரச்சனை. எதிர்பார்ப்பு இருக்கு, உறவுகள்ல எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஏமாற்றங்கள் வருது. அவங்க செய்யறத நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. சரிதாங்க, அவங்கள முழுமையாக புரிந்து கொள்ள முடியல. அதெல்லாம் என்ன பிரச்சனை? மனம் பக்குவப்படவில்லை, மனம் வெறியவில்லை. சரிதாங்க. அப்ப இந்த மௌன நிலையை யார் ஒருவர் தொடர்ந்து ஏற்று வருகிறார்களோ அவங்களுடைய மனம் நிலைப்படும், மனம் விரிவு பெறும், மனம் நிம்மதி பெறும். சரிதாங்க. அந்த ஏகாந்தத்திலே நிலைக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைவை பெற வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் நிச்சயமா மௌனத்தை கடைபிடிக்கும். நண்பர்களே 32 ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன் இந்த சிந்தனையை நிறைவு செய்யும். அப்ப பிரபஞ்ச ரகசியங்கள், இயற்கை ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளணும், தியானத்துல உயர்ந்த ஆழ்ந்த அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு ஏக்கம், தாகம். சரிங்களா? ராமகிருஷ்ணர் சொல்வது போல இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு தீவிர எண்ணம் இருப்பவன் அடைந்தே தீர்வான்னு சொல்லுவான். அதற்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த மௌனம் தான். சரிதானுங்க? அப்ப இந்த இறைநிலை பேரண்டத்தினுடைய இயல்பாக இருக்கிற மௌனத்தை நாமும் மௌனமாக இருந்து கவனிக்கணும். மௌனத்துல என்ன பண்ணணும் நிறைய பேர் தெரியல. கம்முன்னு சும்மா இருந்து கவனிக்கணும், என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும், அவ்வளவுதான். விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்க மௌனத்தில் இருக்கிற பாருங்க, அவேர்னஸா இருக்கு, உங்களுக்கு தெரியும். தூக்கம்ங்கிறது என்ன? விழிப்புணர்வற்ற மௌன நிலைக்கு தூக்கம்னு பேரு. சரிங்களா? விழிப்புணர்வுடன் கூடிய நிலைப்பாடு மௌனம் பேரு. இந்த மௌனத்துல என்ன சொல்றாங்க மகரிஷி அவர்கள்? நல்ல குணங்களை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. இந்த மௌனம் இருக்க இருக்க தானாகவே நல்ல குணங்கள் வரும். குறிப்பா சுய கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. சரிங்களா? ஒழுக்கம், இன்னும் ஈகை குணம், நன்னெறிகள், மன்னிக்கக்கூடிய பண்பு. சரிதானுங்களா? பொறுமை, இது எல்லா பண்புகளுமே மௌனத்தில் அப்படியே அபரிவிதமா நம்மிடம் பெருகும் சொல்றாங்க. அப்ப
நம்ம இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க. சும்மா சிம்பிளா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நமக்கு எத்தனையோ தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. எங்கிருந்து வருதுங்க? நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற கருமையத்திலிருந்து எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. என்ன நடக்குது நமக்குள்ளேன்னு மட்டும் நான் சொல்றேன். மௌனம் என்ன பண்ணுன்னு நான் சொல்றேன். இந்த தாட்ஸ் அப்பரிவிதமா வெளிய வந்துட்டே இருக்கு. நம்மளோட கண்ட்ரோல்லயே இல்ல. அப்படி வெளிய வருது. இன்னும் தூங்குறப்ப கூட அந்த எண்ணங்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. ஏன்னா கனவுகளாக அது வெளிப்பட்டுட்டே இருக்கு. நீங்க கனவு பார்த்தா போதும். நீங்க எந்த இடத்துல பற்றோட இருக்கீங்க, எங்க பிரச்சனையா இருக்கீங்க, எங்க சிக்கி இருக்கீங்கன்னு நெறைய விஷயம் தெரியும். சரி, சில கனவுகள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். சில கனவுகள் ஞாபகத்துல இருக்காது. அதெல்லாம் என்னன்னா, இந்த எண்ணங்களுடைய எழுச்சி ஓட்டங்கள் தான். அதுதான் அதிகமா இருக்கு. சரிதானே? அப்ப நாம என்ன பண்றோம் பொதுவா, இந்த அழுக்கு நீர் இருக்கு இல்லையா? ஒரு இடம் ஒரு தண்ணி கெட்டு போய் அழுக்கா கிடக்கு. அந்த அழுக்கு தண்ணிய சுத்தம் பண்றதுக்கு பல முயற்சி பண்றோம். சரிதானுங்களா? ஆனா, மகான்கள் என்ன சொல்றாங்க? "அத அப்படியே விட்டுருப்பா." சரியா? இந்த எண்ணங்களை நாம மனதை போட்டு என்னென்னவோ பண்ணி முயற்சி பண்றோம். மௌனமா அதை விட்டுரு. சரிதாங்களா? தண்ணி தானா தெளிஞ்சிரும். சரிதாங்களா? நீங்க போயி அந்த அழுக்கடைஞ்ச தண்ணீய சுத்தம் பண்றதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்றத விட, நீங்க சும்மா இருங்க. அது தானா தெளிஞ்சு அது மாதிரி நம்ம மனதில் இருக்கிற அந்த குப்பைகளை எல்லாம் நம்ம ரொம்ப போட்டு கிளறிட்டே இருக்கிறோம். அது கிளற கிளற அது என்ன ஆகுதுங்க? அது மறுபடியும் எழுந்து இன்னும் புதுசு புதுசா வருது. அப்ப மௌனத்துல ஒரு சாட்சி பாவனையாக விழிப்போடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. என்ன மாரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் சாட்சி பாவனையா பார்க்கிறது. அப்ப இதை அப்படியே உணர்ந்து கவனிக்க கவனிக்க அங்க இருக்கிற விபாசனாலே அதேதான். நீங்க கவனிக்கணும். அது தானா வெளிய போறது நீங்க பார்க்க முடியும். சரிதானேங்க? அப்ப அந்த எண்ணமற்று இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மௌன நிலைக்கு நம்ம செல்றதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த மௌனம். இந்த மௌனம் இருக்க இருக்க மனதினுடைய வேகம் பீட்டால இருந்து ஆல்ஃபா ஆல்ஃபால இருந்து தீட்டா தீட்டால இருந்து டெல்டா சரிங்களா? அப்ப அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து அமைதி அலைக்கு அமைதி அலையிலிருந்து ஆழ்நிலைக்கு அந்த பேரண்டத்தோடு, பேரறிவோடு, இறைநிலையோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த முக்தி நிலை கொடுப்பதுதான் இந்த மௌனம். சரிங்களா? அப்ப இதுல என்ன புலப்படும்னா, இயற்கைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? அந்த தொடர்பை நாம அதிகமா ஸ்ட்ராங்கா பலப்படுத்திக் கொள்ள முடியும்னு மகான்கள் சொல்றாங்க. இறைவனோட நம்முடைய தொடர்பை, பிரபஞ்சத்தோடு நம்முடைய தொடர்பை திடப்படுத்திக் கொள்ள முடியும். மனதினுடைய அதிர்வலையை குறைத்து வைத்துக் கொள்ள முடியும். மனதை நம்முடைய கட்டிலே வைத்துக் கொள்ள முடியும். சரியாங்களா? நாம் வந்த நோக்கத்தை அடைய முடியும். இன்னும் அந்த சக்திய நம்ம உள்நோக்கியே திருப்புறதுனால, அகசக்தி மையங்கள் இருக்கு இல்லைங்களா? 9 மையங்கள் நம்ம சொல்றோம்ல, அகசக்தி மையங்கள் அபரிமிதமான சக்தி பெற்று இயங்கும். இப்ப இந்த ஒரு தவத்திலே உங்க உணர்வு, உடல்நிலை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அப்ப நம்முடைய 9 மையங்களும், 7 மையங்களும், உடலுக்குள் 7 மையங்களும் அபரிமிதமான சக்தி பெற்று இயங்கும். அப்ப உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாமே தானாக குணமாகும். உடல்ல இருக்கிற சுரப்பிகள் அற்புதமாக சுரப்பை சுரக்கும். புரியுதுங்களா? அப்ப மனம் அமைதியான மனநிலையில இருக்கும். அப்ப நம்ம சும்மா இருக்கிறப்ப என்ன பண்றோம்னா, அந்த அமைதியற்ற மனநிலை தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பாலைவனம் மாதிரின்னு ஒரு மகான் சொல்றார். அந்த அமைதியற்ற மனநிலை ஒரு பாலைவனம் மாதிரி. சரிங்களா? அதுல வர்ற சக்தி எல்லாமே என்ன ஆகும்? அப்படியே வீணா போயிட்டே இருக்கு. அப்ப அந்த சக்திய ஒரு பாலைவனத்துல தண்ணி ஊத்துறது மாதிரி நம்ம எனர்ஜி எல்லாம் வீணா போயிட்டே இருக்குங்கிறாரு. அப்ப அந்த அமைதியற்ற மனம் என்ன பண்ணும்? பாலைவனத்தில தண்ணி ஊத்துனா எப்படி அத சக்தி எல்லாம் அது உறிஞ்சி வீணா போகுதோ, அது மாதிரி நம்ம அமைதியற்ற மனநிலை அந்த பிரபஞ்ச இறை சக்திய நமக்குள்ள வீணடிச்சிட்டு இருக்கு. இதே ஒரு அமைதியான மனோநிலையில் நம்ம இருக்கிறப்ப, அந்த சக்தியை முழுக்க முழுக்க நம்முடைய வெற்றிக்காக நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஓஷோ முதற்கொண்டு எல்லா ஞானிகளுமே இந்த மௌனத்திற்கு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க.
அதனாலதான் நிறைய மகான்கள் ஏன் நம்மளை விட்டு ஒதுங்கி போனாங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கும். நிறைய மகான்கள் மனிதர்களை விட்டு ஒதுங்கி போயிருவாங்க. காட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஆசிரமத்தை கட்டிட்டு அங்க போயிருவாங்க. சரி, ஏன்னா ஞானத்தை அடையணும்னா இந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க கான்செப்ட். மகிழ்ச்சியே சொல்லுவாரு, குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க சுதந்திரம் கெடும். சுதந்திரம் போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்ப எந்த அளவுக்கு லிமிட்டட் பீப்புள்ஸோட இருக்க முடியுமோ இருந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருக்கிறதுக்கு பழகும். சரிங்களா? ஒரு ராஜா, கீதையில வந்த ஒரு கதை, மணிகண்டன் ஐயா சொன்னாங்க. அற்புதமான கதை. ஒரு ராஜா இந்த உலகத்திலே முழு மன அமைதியை பெற்ற யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு. யாருமே இல்ல 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 இல்லன்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஊர்ல இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறார். முழு அமைதியை பெற்றவராக அவர் இருக்கிறார். அவர் போய் பார்த்தா மொத்த அமைதி, மொத்த மௌனத்தினுடைய வெளிப்பாடு, இறைவனுடைய வெளிப்பாடு. அவ்வளவு சாந்தமா இருக்காரு அவர். இந்த நிலையை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையை எனக்கு ஒரு கர்ப்பிணி பெண் கற்றுக் கொடுத்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 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 கதையில அவருக்கு வந்து 24 குரு, 24 பொருட்கள் அவர் குருவா இருக்கும். கர்ப்பிணி பெண் கற்றுக் கொடுத்தாள் எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கர்ப்பிணி பெண் சரிதானுங்களா? கர்ப்பிணி பெண் இல்ல, அது வேற ஸ்டோரி, மன்னிக்கணும். ஒரு மனம் ஆக வேண்டிய ஒரு பெண் கற்றுக் கொடுத்தாள்னு சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்குள்ள நல்லா புரியறதுக்காக நான் இந்த கதையை சொல்லி நிறைவு செய்யறேன். மனம் ஒரு பெண் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. இந்த ஞானி அந்த வழியாக போகிறார். இவர் இன்னும் முழுமை ஞானத்தை அடையல. அந்த வழியாக போகிறார். அந்த வீட்டுக்குள் நடக்கிறத அவர் பார்க்கிறார். ஒரு பெண் கை நிறைய விளையல்களை போட்டுக்கொண்டு அந்த வீட்டுக்கு பெண் பார்க்க வர்றவங்க கிட்ட பார்க்கறதுக்காக நிக்கிறா. உள்ள சில வேலைகளை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த வேலைகளை செய்யறப்ப அந்த கையில இருக்கிற வளையல்கள் அப்படியே சலங்கி 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 சத்தமா வருது, சத்தமா வருது. அப்ப அந்த பெண் என்ன பண்றா, அவருடைய கை விளையல்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறா. சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கடைசியாக ஒரே ஒரு வளையல் மட்டும் இருக்கிறப்போ அவ அந்த வேலை செய்யற, எந்த சத்தமும் வரல. அப்ப அந்த ஞானி புரிந்து கொள்கிறார். நீங்கள் சலனமின்றி மௌனமாக இருக்க வேண்டும் என்றால் தனிமையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எனக்கு உணர்த்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது 24 கதவு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மை நாம் தனிமைப்படுத்தி இருக்கிறோமோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துல. கூட்டத்தோட எப்பவுமே இருக்கிறப்ப அந்த அலை வேகத்திலேயே நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து வீணா போகும் நிறையா. சரிதாங்களா? அப்போ ஒரு ஆழ்ந்த நுண்ணுணர்வை பெறணும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 தீய குணங்கள்ல இருந்து விடுபடணும். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி மௌனம் தான். சரிங்களா? மௌனமே தியானம், மௌனமே நிஷ்டை, மௌனமே சாந்தி, மௌனமே சமாதி. இது வந்து கீதையில வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். சரிதானுங்களா? சரி, சயின்டிபிக்கா மௌனம் என்ன பண்ணும்? அதாவது விஞ்ஞானபூர்வமா ஒரு ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மௌனமா இருக்கிறப்ப அந்த அட்ரினல் சுரப்பி இருக்கு இல்லைங்களா? அட்ரினல் சுரப்பி. நம்மகிட்ட அட்ரினல் சுரப்பி இருக்கு. அது அட்ரினலின், நார் அட்ரினலின் 2 சுரப்பி சுரக்கிறது. அந்த அட்ரினல் சுரப்பி நாம் மௌனமாக இருக்கும்போது மிக நிதானமாக செயல்படுகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அட்ரினல் சுரப்பி அதிகமா சுரக்கிறதுனால தான் ரத்த கொதிப்பு, பிபி அதிகமாகிறது, இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகிறது, தூக்கமின்மை, உடல் அசதி போன்ற பல நோய்கள் ஏற்படுகிறது. அப்ப எவர் ஒருவர் மௌனமாக மனதினுடைய அமைதி நிலையில இருக்கிறாரோ, அவருக்கு அட்ரினல் வந்து அளவாக சுரக்கிறது. அதனால இந்த உயிரையே போக்கக்கூடிய நோய்களான பிபி வந்துச்சுன்னா எல்லா நோய் வந்துடும். இருதயம் சம்பந்தப்பட்ட பல நோய்களை இருந்து நம்மை காப்பதற்கு இந்த மௌனம் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு ஒரு உயர்வு, அதை பத்தி பேசணும்னா நம்ம நிறைய பேசிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்ப ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். மௌனத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். நாம செய்ய வேண்டியது மௌனம் கடைபிடிக்கணும். முடிந்த வரைக்கும் தினமும் ஒரு 2 மணி நேரம் நீங்க உங்களுக்கு உகந்த நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. 2 மணி நேரம் நான் பேசணும். முடிஞ்சா 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், அது உங்களோட சூழலை ஒட்டி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் தினமும் இருக்கணும். ஏன்னா தினமும் மௌனம் இருந்து பழகிட்டீங்கன்னா வார மௌனமா, மாத மௌனமா ஈஸியா இருக்க முடியும். இல்லைன்னா தான் சிலருக்கு அந்த வார மௌனம், மாத மௌனம் ஏன் இருக்க முடியுதுன்னா நம்ம டெய்லியுமே கொஞ்ச நேரம் பழகுறது இல்ல. அதனால டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் மௌனம் நீங்க கடைபிடிக்கலாம்.
வாரத்தில் ஒரு நாள் முடிஞ்சா சிறப்பு, மிக மிக சிறப்பு. வியாழக்கிழமை மிக மிக சிறப்பு. இல்லாட்டி மாதத்திற்கு 2 நாட்கள் அமாவாசை, பௌர்ணமி இருப்பது மிக மிக சிறப்பு. அப்ப எந்த அளவுக்கு மௌனம் நாம் இருக்கிறோமோ, இன்னும் தொடர் மௌனம் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு இறை உணர்வை, இறை சக்தியை நாம் முழுமையாக பெற்று இந்த வாழ்வினுடைய நோக்கத்தை அடைய முடியும் என்று கூறி, இந்த மௌனத்தின் மேன்மை என்ற சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம். இன்று நாள் முழுக்க மௌனத்தை கடைபிடிங்க. உணவை குறைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்தவரை பல ஆகாரங்களை, நீர் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயே பயணிப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் நோக்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, குறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.